இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாம் விசுவாசத்தின் நிமித்தமா தான் அந்த கானானுடைய தேசத்திற்கு கடந்து போனார். அநேக ஆசீர்வாதத்தை கண்டாரு. உங்க வாழ்க்கையிலும் இந்த நிமிஷம் நீங்க விசுவாசம் இல்லாம தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல இப்பொழுது நீங்க ஈசப்பா மேல விசுவாசம் வைங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தடைக்கும் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வேலை கிடைக்கலையா, உங்க வேலையில சமாதானம் இல்லையா, உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். குடும்பத்துல ஆறுதல், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் இயேசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு இயேசுடைய மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பிரியமான தேவச்சனமே, நீ என் மேல் விசுவாசம் உள்ளவனாயிரு, என் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளையா